எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கும்பகோணம் கடப்பா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு எல்லா விதமான பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கும்பகோணம் கடப்பா ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம உருளைக்கிழங்கும் பாசிப்பருப்பும் வேக வைக்கணும். 150 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்புங்க, 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்குங்க. கண்டிப்பாக 5 விசில் வச்சு எடுக்கணுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா வரும். இங்கே தாளிக்கிறதுக்காகங்க 2 மீடியம் சைஸு வெங்காயம், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 இல்லாட்டி 4 பச்சை மிளகாய், ஒரே ஒரு மீடியம் சைஸு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். பச்சை தேங்காய் ஒரு 1/4 மூடி எடுத்துக்குங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புங்க, அதே போல் கசகசா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்குங்க. இது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி 5லேருந்து 7 மிளகாய் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துங்க. நல்லா மைய பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பேஸ்ட்டு தான் இந்த கும்பகோணம் கடப்பா ரெசிபிக்கு டேஸ்ட் கொடுக்க போகுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு இங்கே பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. அதே போல் பருப்பு வெந்து வந்துருச்சு. வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. வாங்க இப்போ இந்த கடப்பா ரெசிபியை நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம். ஒரு குக்கர்லங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம தாளிச்சுக்கிறோம். சோம்பு, பட்டை கண்டிப்பாக போடணுங்க. அப்போ தான் இது நல்ல வாசனையாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா தக்காளியும் போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க. தக்காளி கொலைய வேகணுன்ற அவசியம் கிடையாது. தக்காளி போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. கொஞ்சம் தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறமாங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் இந்த பேஸ்ட்டை ஸ்லோ குக் பண்ணணும். இந்த எல்லா ப்ராசஸுமே அடுப்பை சிம்மில் வச்சு தான் நம்ம பண்ணணும். நல்லா இந்த பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து குக்காகி வர்ற மாதிரி நம்ம இதை வதக்கி எடுத்துக்கணுங்க. இந்த ப்ராசஸை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா நமக்கு குருமா சூப்பராக வந்துடுங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமாங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிங்க. மாற்றிட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். நம்ம தக்காளி அரைச்சி ஒரு பேஸ்ட்டு போட்டிருக்கோம் பாருங்கள். இது நல்லா கொதித்து நல்ல கமகமன்னு வாசனை வரணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். முதலையே நம்ம பருப்பில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கோங்க. இது நல்லா ஒரு 2லேருந்து 4 நிமிஷம் போல் கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய இந்த பாசிப்பருப்பை அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் கொதிக்க விடணுங்க. இந்த கும்பகோணம் கடப்பா ரெசிபியில் இது நல்லா கொதிக்க விடுறது ஒரு முக்கியமான ஸ்டெப்புங்க. பருப்போட நல்லா இது மாதிரி தலபுலன்னு கொதித்து வந்ததுக்கப்புறமாங்க நம்ம மசிச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த உருளைக்கிழங்கையும் இந்த பருப்போடையே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு ஒரு முறை இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கிங்க. உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பையும் போட்டுட்டு நல்லா 2லேருந்து ஒரு 3-4 நிமிஷம் போல் கொதிக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா சூப்பரான கும்பகோணம் கடப்பா ரெசிபி நமக்கு ரெடி ஆயிருங்க. இது கொதிக்கிறதுல தான் டேஸ்ட்டேங்க. நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறமா பாருங்கள், நமக்கு அருமையாக இந்த கும்பகோணம் கடப்பா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் இருந்து இந்த குழம்பை இறக்கிறதுக்கு முன்னாடிங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இந்த கடப்பா ரெசிபியை நீங்கள் சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லாத்தோடையும் சூப்பராக போகும். கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்குங்க. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சுருவீங்க. குழந்தைங்களுக்கு எப்போயுமே நம்ம இட்லி, சட்னி, சாம்பார்னு செஞ்சு தரதை விட இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்பொழுது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க.
உங்களுக்கு இந்த கும்பகோணம் கடப்பா ரெசிபி பிடித்திருந்தால் நம்ம குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.